அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, குர்ஆன அல்லாஹு தஆலா எவ்வாறு மொத்தமாகவே ஒட்டுமொத்தமாக சிறப்பாக்கி வச்சிக்கிறானோ அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால மொத்த சூறாக்களும் சிறப்பானவைகள் தான். அதிலையும் சில சூறாக்கள் இன்னின்ன விசேஷத்தன்மைகளை கொண்டதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த விசேஷத்தன்மைகள் கொடுக்கப்பட்ட சூறாக்கள்ல ஒரு சூறா தான் சூரத்துல் பக்ரா. இந்த சூரத்துல் பக்ரா சிறப்பாகிறதுக்கான காரணம் தான் அந்த சூரத்துல் பக்ராவுல உள்ள ஒரு வசனம். அந்த வசனம் என்ன வசனம் தெரியுமா? அந்த வசனத்துல அல்லாஹு தஆலாவுடைய அழகிய திருநாமங்கள்ல 5 திருநாமங்களை அந்த வசனம் பொருந்திக்குது. அந்த வசனம் உள்ளடக்கி வச்சிக்குது. அல்லாஹ், அல் ஹை, அல் கய்யூம், அல் அலி, அல் அலீம் என்று சொல்லக்கூடிய 5 வசனங்களை இந்த ஒரு வசனம் பொதிந்து கொண்டிருக்குது. இதனால தான் இந்த ஆயத்து, இந்த வசனம் மிகவும் பிரம்மாண்டமானது, மிகவும் கண்ணியமானது என்று சொல்றதுக்கான முக்கிய காரணம். கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அந்த வசனத்தை நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு சஹாபிட்ட கேக்குறாங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவங்கள்ட்ட கேக்குறாங்க. இந்த சஹாபி எப்படிப்பட்ட சஹாபி தெரியுமா? அல்லாஹு தஆலாவுடைய கலாமை எழுதக்கூடிய குத்தாபுல் வஹீக்கெல்லாம் ஒருத்தங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்க வஹீயை கொண்டு வர்ற நேரத்தில் அந்த வஹீயை எழுதக்கூடியவங்க யாரு? உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவங்களும் தான். இப்படிப்பட்ட கண்ணியமான சஹாபி. சூரா பையினா, லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன முன்ஃபக்கீன ஹத்தா தஅத்தியஹுமுல் பையினா. இந்த சூரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கு இறக்கப்படுது. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவங்களை கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ அமரனி அன் அக்ரஅ அலைக்கல் குர்ஆன். குர்ஆனை உங்களிடத்துல ஓதி காட்டும்படி அல்லாஹ் எனக்கு கட்டளை விட்டான்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இடத்துல கேக்குறாங்க, அல்லாஹ் சம்மானிலக், அல்லாஹ் ஏண்ட பேரை உங்களிடத்துல சொன்னானா யா ரசூலுல்லாஹ்னு கேக்குறாங்க. ஹபீபுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹு சம்மாகலி, உங்களோட பேரை அல்லாஹ் எனக்கு அறிவிச்சிட்டான், அல்லாஹ் சொன்னான்ன்றதை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலாவால மொழியப்பட்ட பேர்ல ஒன்றுதான் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன். உடனே உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செஞ்சிட்டாங்க? உடனே அழுதுட்டாங்க, சந்தோஷத்துல அழுதுட்டாங்க. இந்த உலகத்தையே கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க கூடிய ரப்புல் ஆலமீன் வல்ல ரஹ்மான் என்ற பேரை சொல்லிக்கிறானேன்னு சந்தோஷத்துல அழுதாங்க. ஒரு ஸ்டேஜ்ல எங்களை பத்தி ஜனாதிபதி பேசுறாருன்னு வைங்களே, கொஞ்சமாவது சந்தோஷம் வருமா இல்லையா? என்னை பத்தி இவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரேன்னு சந்தோஷம் வரும். கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த பேர் யாரால சொல்லப்பட்டது? உபய் இப்னு கஅப் என்று சொல்லக்கூடிய பேர் யாரால சொல்லப்பட்டது? ஜனாதிபதிகளுக்கெல்லாம் ஜனாதிபதி, நீதிவான்களுக்கெல்லாம் நீதிபதி, அல்லாஹு தஆலா ஒருவனால சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட சிறப்பை கொண்ட இந்த சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை பார்த்து கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி, யா அபல் முன்திர் அத்தத்ரி ஐயு ஆயத்தின் மின் கிதாபில்லாஹி மஅக அஅலம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல கிட்டத்தட்ட 6666 வசனங்களை சொல்றான். இந்த வசனங்கள்ல எது மிகவும் சிறந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட நேரத்துல சஹாபாக்களுடைய தவாது தன்மை, அந்த பணிவு தன்மையை பாருங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம். அல்லாஹு தஆலாவும் அவனுடைய ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுமே மிக அறிந்தவர்கள். திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யா அபல் முன்திர், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன் அத்தத்ரி ஐயு ஆயத்தின் மின் கிதாபில்லாஹி மஅக அஅலம். திருப்பியும் அந்த கேள்வி.
அதுக்கு பின்னால் அவர் விளங்கி கொள்றாங்க, அந்த சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விளங்கி கொள்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னிடத்துல பதிலை எதிர்பார்த்து கேட்கிறாங்கன்னு சொல்லி உடனே சொன்னாங்க, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று சொல்லக்கூடிய ஆயத்துல் குர்சி தான் மிகவும் சிறந்தது என்று சொல்லி சொன்னாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபதரப ஃபீ சத்ரி, ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நெஞ்சில தட்டினாங்க. தட்டிட்டு துஆ செஞ்சாங்க, வல்லாஹி லியஹ்னிகல் இல்மு அபல் முன்திர், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹு தஆலா உங்களோட இல்முல விஸ்தீரணத்தை உண்டாக்கட்டும் என்ற கருத்துல துஆ செஞ்சாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, குர்ஆன்லயே மிகவும் சிறந்த வசனம் ஆயத்துல் குர்சி. எங்கள்ல இன்றைக்கு என்ன செய்ய முடியாதவர்களாக ஈக்கிறோம்னு சொன்னால், 5 நேர தொழுகைக்கு பின்னால கூட இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுறதுக்கு திராணி இல்லாதவர்களாக, ஆயத்துல் குர்சியை ஓதுறதுக்கு கூட டைம் இல்லாதவர்களாக ஈக்கிறோம். அந்த அளவுக்கு வேலை, அந்த அளவுக்கு வேலை. அந்த வேலைகளுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி தான் இந்த ஆயத்துல் குர்சி. இதை ஓத இல்லாத வேலை என்னத்துக்கு உதவுது? கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த ஆயத்துல் குர்சி அல்லாஹு தஆலாவுடைய 10 விஷயங்களை எங்களுக்கு சொல்லி காட்டுது. அல்லாஹு தஆலாவுடைய 10 விஷயங்களை எங்களுக்கு சொல்லி காட்டுது. அதுல முதலாவது அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம். முதலாவது விஷயம், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்துக்குரிய நாயன் வல்ல ரஹ்மான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் கிடையாது. அதனால தானே சொல்றோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ் ரப்பே, உன்னிடத்திலேயே நாங்க உதவி தேடுறோம், உன்னையே தான் வணங்குறோம், நீ இல்லாம எங்களுக்கு யாரும் இல்லையா அல்லாஹ்ண்டு அவனிடத்துல நாங்க சரணடைதோம். கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, சூரத்துல் ஃபாத்திஹால ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை நாங்க சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். யா அல்லாஹ் ரப்பே, நீ இல்லாம நாங்க இல்லையா அல்லாஹ், மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அரசன் நீதான் யா அல்லாஹ்ண்டு நாங்க என்ன சொல்றோம்? வாய் கூசாம சொல்றோம். ஆனா அதை எடுத்து நடக்கிறதுக்கு நாங்க மறுக்கிறோம். கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்துக்கு தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லையா அல்லாஹ்ண்டு நாங்க மட்டும் சொல்லல. இதுக்கு முன்னால எத்தனை நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்களோ அந்த நபிமார்கள் தொடக்கம் இந்த உலகத்துல உள்ள கடைசி மனிதர் வஃபாத்தாகும் வரையில இந்த கலிமா தான் சொல்லணும். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா ரப்பி அல்லிம்னி ஷைஅன் அஸ்குருக வ அத்ஊக பி. யா அல்லாஹ், எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுத்தா, அந்த விஷயத்தை வச்சு உன்னை நான் திக்ர் செய்யணும், உன்னிடத்துல துஆ செய்யணும்னு சொல்லி கேக்குறாங்க. அல்லாஹ் சொல்ற வாசகம் என்ன தெரியுமா? குல் யா மூசா லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற வசனத்தை சொல்லுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? குல்லு இபாதிக் யகூலூன ஹாதா, உன்ட எல்லா அடியார்களும் இதைத்தானே யா அல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு ஸ்பெஷலா கற்றுத்தான்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க. அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தை என்ன தெரியுமா? யா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், மூசாவே, இந்த 7 வானங்கள் 7 பூமிகள் எல்லாத்தையும் ஒரு தராசினுடைய ஒரு பக்கத்துல ஒரு தட்டுல வச்சு இந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னொரு தட்டுல வச்சன்னு சொன்னா, மாலத் பிஹின் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லக்கூடிய இந்த கலிமா இந்த உலகத்தை, அதாவது இந்த வானத்தையும் பூமியையும் என்ன செஞ்சிரும்? அப்படியே மேல அனுப்பிரும். கலிமாவுடைய தட்டு கீழாகிரும் சொல்லி சொல்றான் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த ஹதீஸ் இப்னு ஹிப்பான், ஹாக்கிம் போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்படுது. கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அடுத்ததாக அல்லாஹ் 2வதாக சொல்ற விஷயம்தான் அல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹு தஆலா உயிருள்ளவன், அல் கய்யூம். அல்லாஹு தஆலா நிரந்தரமானவன் என்றத அல்லாஹு தஆலா திட்ட தெளிவாக எங்களிடத்துல சொல்றான். இந்த குர்ஆன்ல, முழு குர்ஆன்லயே அல் ஹய்யுல் கய்யூம் என்று அல்லாஹு தஆலா 3 இடங்கள்ல சொல்றான். முதலாவது சூரத்துல் பக்ரா 255வது வசனம் ஆயத்துல் குர்சில அல்லாஹ் சொல்றான். இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் அல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம்.
சூரா ஆலு இம்ரானுடைய 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். மூணாவதாக அல்லாஹ் இந்த ஹய்யுல் கய்யூம் என்ற வாசகத்தை எங்க பாவிக்கிறான் தெரியுமா? வஅனதில் வுஜூஹு லில் ஹய்யில் கய்யூம். சூரா தாஹா உடைய 111வது வசனத்தில் அல்லாஹ் இந்த ஹய்யுல் கய்யூம் என்ற வாசகத்தை பாவிக்கிறான். கண்ணியமான உலமாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய கண்ணியமான இஸ்முல் அஅலம்கள்ல ஒன்றுதான் அல் ஹய்யுல் கய்யூம் என்றது. தஃப்சீர் கலையுடைய அறிஞர்கள் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா என்ன சொல்றான் தெரியுமா? எப்போதும் உயிரோட இருக்கக்கூடிய என்னிடத்துல நீ கேட்கிறத கேளுவாப்பா. இன்றைக்கு உசுரோட இருப்பான், நாளைக்கு உசுரோட இருப்பானா இல்லையாங்கிற ஒரண்டி கூட இல்லாத ஒருத்தனை நம்பாத என்றான் ரப்பு வல்லவன் அல்லாஹ். அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், வ தவக்கல் அலல் ஹய்யில் லதீ லா யமூத். எப்போதும் நிரந்தரமான நித்திய ஜீவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்தில் ஓண்ட பொறுப்புகளை நீ சாட்டிரு. லாயமூத், அவனுக்கு மரணம்ங்கிறதே கிடையாது, அவன் நித்திய ஜீவன் என்றதை யாரு சொல்றாங்க? வல்ல ரஹ்மான் குர்ஆன்ல சொல்லி கொண்டிருக்கிறான். திர்மிதி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கரபஹு அம்ருன் قال يا حي يا قيوم برحمتك استغيث. ஒரு கவலை வந்துட்டால், ஒரு விஷயத்தை நான் அடைஞ்சு கொள்ளணும்னு எனக்கு ஆசை வந்துட்டால், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ், இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடத்துல கேட்டா அல்லாஹ் தராம விட்டுற மாட்டான். ஏன், என்ன காரணம்? இஸ்முல்லாஹில் அஅலம், அல்லாஹு தஆலாவுடைய கண்ணியமான பெயர்கள்ல இந்த பெயரும் ஒன்றுதான். அடுத்ததாக நாங்க பார்த்தோம் என்று சொன்னால், லா தஅഖுதுஹு சினது வலா நௌம். அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், லா தஅഖுதுஹு சினது வலா நௌம், அல்லாஹ்வுக்கு சிறு தூக்கமும் இல்ல, அதே போல பெருந்தூக்கமும் இல்ல, தூக்கமும் இல்ல, சிறு தூக்கமும் இல்ல. நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, இந்த சிறு தூக்கம் சினத் என்று சொன்னா என்ன? இன்னைக்கு ஜும்மாவுக்கு என்ன செய்றாங்க? பயான் கேட்கறது உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. சினத் என்று சொன்னா என்னன்றதை தெளிவுபடுத்தணும். இப்ப பயான்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறவங்க என்ன செய்றாங்க? அப்படி கொஞ்சம் சாஞ்சி உழுவுறாங்க. இமாம் என்ன சொல்றாருங்கிறது, அவர் பேசுற பேச்சுக்கள் காதுல உழுவுது, ஆனா என்ன பேசுறாருங்கிறது தெரியல. இதுக்குத்தான் சொல்லுவாங்க அரபில சினத் என்று சொல்லி. ஜும்மால தூங்குவோமே, அதே போல பார்லிமெண்ட்ல பார்த்தா தூங்குறானே இன்றைக்கு, இந்த மாதிரி. இதுக்கு பேரு தான் சினத்து. பேசுறது என்னங்கிறது, அவரோட வாய்ஸ் காதுக்கு கேக்குது, என்ன பேசுறாருங்கிறது விளங்குது இல்ல. சிறு தூக்கம். வலா நௌம், அல்லாஹு தஆலாவுக்கு தூக்கமும் இல்ல. நாங்க இரவைக்கு தூங்குவோமே, ஒன்றுமே விளங்காது, தூங்குனா ஒன்றுமே விளங்காது. இப்படிப்பட்ட தூக்கமும் அல்லாஹு தஆலாவுக்கு இல்லைன்னு சொல்லி அல்லாஹு தஆலா மூணாவது விஷயமாக ஆயத்துல் குர்சியில தெளிவுபடுத்துறான். முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க எங்களுக்கு 5 விஷயங்களை சொல்லி தந்தாங்க. அதுல முதலாவது என்ன தெரியுமா? இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல லா யனாம், அல்லாஹு தஆலா தூங்கக்கூடியவன் அல்ல. வலா யம்பகி லா ஐயனாம், அல்லாஹு தஆலாவுக்கு தூங்கணும்ன்றது அவசியமே இல்லை. அல்லாஹு தஆலாவுக்கு தூக்கமே இல்லை. எப்போதும் அல்லாஹ் உன்னை கண்காணிச்சு கொண்டிருக்கிறான் என்றதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திட்டத்தெளிவாக சொல்லி காட்டுறாங்க. கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இமாமுனா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் பிதாயால ஒரு செய்தியை பதிவு செய்றாங்க. சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்க அல்லாஹ்வுடைய ஒரு நபி, ஒரு ரசூல். எப்படிப்பட்ட நபின்னு சொன்னா, அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், வ கல்லம அல்லாஹு மூசா தக்லீமா, அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்களோட பேசுறான். இப்படிப்பட்ட நபி அல்லாஹு தஆலாவை சந்திக்கிறதுக்கு போறாங்க தூர் சீனா மலையில. அந்த இடத்துல வச்சு அல்லாஹ்விடத்துல கேட்கப்பட்ட கேள்விகள்ல ஒரு கேள்விதான், யா அல்லாஹ் உனக்கு தூக்கம் வராதா? யா அல்லாஹ் உனக்கு தூக்கம் வராதா? அல்லாஹு தஆலா இத மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்களுக்கு விளங்கப்படுத்தணும். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்றான், உங்களோட கையில நீங்க ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்க அப்படியே செய்றாங்க. திடீரென்று கண் அசருது, அப்படி அந்த பாத்திரம் கீழே விழுந்து உடைஞ்சி போகுது. அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்துறான், நீங்க கண் அசஞ்சீங்க, இந்த கையில இருந்த வீதுரு கிளாஸ் உடைஞ்சுது.
இதே நான் தூங்கினேன் என்று சொன்னால் இந்த வானம் பூமி எல்லாம் உடைஞ்சு பெய்த்துரும், அப்படியே கீழே விழுந்துரும். யாருடைய வாசகம் இது? கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் ஃப்ளைட் மேல பறக்குது, கீழே உழல்லையே. ஏன் காரணம் என்ன? அல்லாஹ் பறக்க வைக்கிறான்றதுதான் உண்மை. அல்லாஹ் அனைத்து வஸ்துக்களின் மீதும் சக்தி பெற்றவன் என்றதை நாங்க உள்ளத்தால எண்ணித்தானே இருக்கிறோம். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம், நாலாவதாக அல்லாஹ் சொல்றான், லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். திட்ட தெளிவாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம் தான், இந்த வானத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களும், இந்த பூமியில் உள்ள அனைத்து வஸ்துக்களும் அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானவைகள் தான். மலாயிகாமார்கள் தொடக்கம் மனுஜின்கள் பூச்சி புழுக்கள் அனைத்துமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், யௌமஹும் பாரிஸூன லா யக்ஃபா அலல்லாஹி மின்ஹும் ஷை. இந்த உலகத்துல எல்லா வஸ்துக்களும் அழிக்கப்பட்டதுக்கு பின்னால இந்த உலகத்துல மரணிச்சவங்க யாரு? உசுரோட இருக்கக்கூடியவங்க யாரு? எல்லாருமே மரணிக்கப்பட்டதுக்கு பின்னால பூச்சி புழுக்கள் போல அப்படியே திருப்பி என்ன செய்யப்படுவாங்கண்டா? எழுப்பி வர வைக்கப்படுவாங்க. அல்லாஹு தஆலா தனிமையில இருப்பான். அல்லாஹ் கேட்பான் ஒரு வாசகம், லிமனில் முல்குல் யௌம். இந்த நாளினுடைய அரசாட்சி யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுடைய கேள்வி, இந்த அரசாட்சி யாருக்கு சொந்தமானது? அரசர்களுக்கெல்லாம் அரசன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கு மட்டும்தான் சொந்தமானது என்றது அல்லாஹ் திட்ட தெளிவாக எங்களுக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார். அடக்கி ஆளக்கூடிய ரப்பு வல்லவர் ரஹ்மான், அவன் தனித்தவன், அவனுக்கு மட்டும்தான் சொந்தம் என்றதை அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லும்போது, லா யுஸ்அலு அம்மா யஃஅல். அவன் செய்யறதை எவனாலையும் கேள்வி கேட்க முடியாது. அவன் தான் கேள்வி கேட்பான், நீ தான் பதில் சொல்லணும். திருப்பி உனக்கு என்ன செய்யலாது? அவனிடத்துல கேள்வி கேட்க இயலாதுன்றது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எங்களுக்கு தெரியும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட அரசாட்சி. அவங்க கேட்டாங்க, எனக்கு பின்னால நீ எனக்கு தாரத போல அரச ஆட்சி வேற யாருக்குமே கொடுக்க கூடாது யா அல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு அரசாட்சி எனக்கு தாயா அல்லான்னு கேட்டாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் எப்படிப்பட்ட அரசாட்சியை கொடுத்தான்னு சொன்னா, முழு உலகத்தையுமே ஆட்சி செய்யக்கூடிய அந்த பக்குவத்தை, அந்த பேணுதலை, அந்த பலத்தை கொடுத்தான் அல்லாஹ். அந்த அரசாட்சி எப்படிப்பட்ட அரசாட்சின்னா, இதுவரையில யாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு அரசாட்சி கொடுக்கப்படல. அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், பறவைகள் பேசுறது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு கேட்கும். இப்படிப்பட்ட ஒரு அரசாட்சி அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருந்தான். எறும்பு பேசுறத அவங்க கேட்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு அரசாட்சி அல்லாஹ் கொடுத்திருந்தான். எந்த அளவு பெரிய அரசாட்சியை கொடுத்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணவங்களே இவ்வளவு நாங்க பேசுறோம்னு சொன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணவங்களுக்கு இந்த அரசாட்சியை கொடுத்த ரப்புல் ஆலமீன் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கண்ணியமான ரஹ்மான், அவன் குதரத் எப்படிப்பட்டது என்று நாங்க பேசணுமா இல்லையா? கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கும் போது நாங்க சொல்றோம், அலைஹிஸ்ஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாகிமீன். அல்லாஹு தஆலா தீர்ப்பு செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் தீர்ப்பு செய்யக்கூடியவர்கள் இல்லையா? மண்டைய ஆற்றோம், பலா வஅன அலா ஸாலிக மினஷ் ஷாஹிதீன். அல்லாஹு தஆலா மட்டும் தான் என்று சொல்லி நாங்க சாட்சி சொல்றோம். நாங்க சொல்றோமே, இன்னைக்கு என்ன செய்றோம்? அதுக்கு மாத்தமாக பேசுறோம். ஒரு எலெக்ஷன் வந்தா இவன் வந்தா இப்படி செய்வான், அவன் வந்தா அப்படி செய்வான், இவன் வந்தா இந்த மாதிரி நடக்கும், இவன் வந்தா இந்த மாதிரி நடக்கும்னு நாங்க பேசுறோமே. எப்பயாச்சும் ஒரு நாள் ரெண்டு கையையும் அல்லாஹ்விடத்துல ஏந்தியா அல்லாஹ், எங்களுக்கு இந்த முஸ்லிம் உம்மத்துக்கு யாரு வந்தால் முஸ்லிம் உம்மத்து பாதுகாக்கப்படுமோ, உன்னுடைய மார்க்கம் மேலோங்குமோ, அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீ தேர்ந்து தாண்டு கையேந்திக்கிறோமா? அந்த இடத்துல அல்லாஹ்வை மறந்துதானே கண்ணியமானவர்களே நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம்.
அல்லாஹு தஆலா சொல்றான், அரசாட்சி எனக்குரியது, நான் தான் எல்லாருக்கும் கொடுக்கிறேன், என்கிட்ட கையேந்து வாப்பான்னு அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கிறானே. எப்பயாச்சும் ஒரு நாள் முஃமின்களான மக்கள் ஈக்கிறாங்க, அல்லாஹ்விடத்துல கையேந்தக்கூடிய மக்கள். கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாங்க விளங்கோனிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த அரசாட்சியினுடைய விஷயத்துல அல்லாஹ் நீங்க யாரு வந்தா இப்படி செய்வான்னு நீங்க சொல்லி கொண்டிருந்தீங்களோ அவங்கள உங்களுக்கு என்ன செஞ்சிட்டான்? அல்லாஹ் தலைவராக தந்துட்டான். இவ்வளவும் தான். நீங்க கேட்டவங்க அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்து உங்களுக்கு தரல. நீங்க யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிக்கிறீங்களோ அவங்களே அல்லாஹ் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறான்? தலைவரா வந்திருக்கிறான். இவ்வளவு தான். அல்லாஹ் அனுப்பிக்கிறான். விஷயம் முடிஞ்சது. அடுத்தது அஞ்சாவதாக அல்லாஹ் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி. அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டே தவிர வேறு யாராலையும் என்ன செய்ய முடியாது? ஷஃபாஅத் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் செய்ததா இருந்தா அல்லாஹ்வுடைய அனுமதி ஓணும். உலகத்துல நாங்க என்ன செய்யலாம்? அவன் பொய் சொல்றதாக இருந்தாலும் அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு நாங்க பேசிக்கிட்டு போகலாம். பொய்யின் பக்கம் கூட நாங்க என்ன செய்யலாம்? ஷஃபாஅத் செய்யலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய அனுமதியோட நாங்க ஷஃபாஅத் செய்யறதாக இருந்தால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல நாங்க ஷஃபாஅத் செய்யறதாக இருந்தாலோ நாளை மறுமையில நாங்க ஷஃபாஅத் செய்யறதாக இருந்தாலோ அல்லாஹு தஆலாவுடைய அனுமதியை கொண்டே தவிர ஷஃபாஅத் என்றது ஒன்று இல்ல. அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், மாமின் ஷஃபீஇன் இல்லா மின் பஅதி இذنி. அல்லாஹு தஆலாவுடைய உத்தரவுக்கு பின்னாலதான் ஷஃபாஅத் என்று ஒன்று இருக்குது. அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாம எந்த ஷஃபாஅத்தும் இல்ல. உலகத்துல பொய்யின் பக்கம் வாதாடுறான், உலகத்துல பொய்யின் பக்கம் பரிஞ்சு பேசுறான். பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால் அந்த வாசகங்கள் வாயால வருமா? வரவே வராது. அல்லாஹ்வுடைய பயம் ஓணும். கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், ذَلِكُمُ ரப்புக்கும் ஃபஅ்புதூ. அல்லாஹு தஆலா தான் உங்களோட ரப்பு. அப்பா ஃபஅ்புது, அவனையே நீங்க வணங்குங்க. அஃபலா ததக்கரூன், நீங்க சிந்திக்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு புத்தி இல்லையான்னு அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான். கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாளை மறுமையை பத்தி அல்லாஹு தஆலா சொல்லும்போது திட்ட தெளிவாக சொல்றான், ஃபயௌமஇதில் லா யுஅذிபு அஸாபஹு அஹத். அல்லாஹு தஆலா நாளைக்கு மறுமையில தண்டிக்கிறத போல இந்த உலகத்திலேயாக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலேயாக இருந்தாலும் சரி, வேறு எவனாலையும் தண்டிக்க இயலாது, அஸாபு செய்ய இயலாதுன்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்றான். வலா யூசிகு வஸாகஹு அஹத். அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹு தஆலா காஃபிர்களை, முஷ்ரிக்குகளை, அதே போல யூதர்களை கற்றத போல வேறு யாராலையும் கட்ட இயலாது என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்றான். அந்த நாளை மறுமையில ஷஃபாஅத் செய்யறதாக இருந்தால் எவ்வளவு பெரிய போராட்டம்! சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனித சமூகம் என்ன செய்யும் என்று சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்களை நோக்கி போவாங்க. அபுல் பஷர், மனிதர்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நீங்க எங்கட வாப்பா, நீங்க எங்களுக்கு துஆ செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல பரிந்து பேசுங்க, ஷஃபாஅத் செய்யுங்கன்னு சொல்லி போவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவாங்க, என்னால் அது முடியாது, நீங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணவங்கள்ட்ட போங்கன்னு. அபுல் பஷர் உஸ்ஸானி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணவங்கள்ட்ட வருவாங்க. சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர், அவரிடத்துல போங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணவங்க கூட என்ன செய்வாங்க? அப்படியே கையை விரிச்சிருவாங்க. அல்லாஹ்விடத்துல என்னால சிஃபாரிஷ் செய்ய இயலாது, உங்களுக்காக வேண்டி ஷஃபாஅத் செய்ய முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அனுப்புவாங்க. அல்லாஹ்வுடைய கலீமுல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணவங்களிடத்துல போங்கன்னு. சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணவங்களிடத்துல ஓடோடி வருவாங்க, ஷஃபாஅத்தை எதிர்பார்த்தவர்களாக வருவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணவங்களிடத்திலேயும் என்ன செய்யலாது, நமக்கு ஷஃபாஅத் செய்ய முடியாதுன்னு சொல்லி அவங்களும் கையை விரிச்சிருவாங்க. கடைசியாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணவங்க அனுப்புவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணவங்களிடத்துல போங்கன்னு சொல்லி. கடைசியாக சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணவங்களும் ஷஃபாஅத் செய்ய மாட்டாங்க. அவங்க ஒரு வாசகம் சொல்லுவாங்க, அந்த தகுதிக்கு, அந்த ஷஃபாஅத்துக்கு தகுதி முஹம்மது ரசூலுல்லாஹ் சையதுல்
முர்சலீன், இமாமுல் முத்தகீன், ஹபீபுல்லா, அல்லாஹ்வுடைய நேசர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க மட்டும்தான் அவங்களிடத்துல போங்கண்டுவாங்க. கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அந்த நாள்ல அல்லாஹு தஆலா அவ்வளவு கோபத்தோட இருப்பான். ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சுஜூதுல விழுந்துருவாங்க. யாருக்காக வேண்டி? யாருக்காக வேண்டி விழுவாங்க? தாண்ட குடும்பத்துக்காக வேண்டியா? தன்னுடைய உம்மத்துக்காக வேண்டி விழுவாங்க. அல்லாஹு தஆலா ஒரு வாசகம் பாவிப்பான், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இர்ஃபா ரஸக, உங்களோட தலையை தூக்குங்கன்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லுவான். ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல இருப்பாங்க. அல்லாஹு தஆலாவிடத்துல கேட்பாங்க, இர்ஃபா ரஸக், உங்களோட தலையை நீங்க தூக்குங்கன்னு சொன்ன நேரத்தில் அல்லாஹ் இன்னொரு வாசகத்தையும் பாவிப்பான், சல் துஅத, நீங்க கேளுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிறது என்ன தெரியுமா? கேட்கிறது என்ன தெரியுமா? எங்களுக்காக வேண்டி ஷஃபாஅத், இந்த பாவிகளுக்காக வேண்டி ஷஃபாஅத்தை கேட்பாங்க. கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த அளவு எங்களோட இரக்கமுள்ள நபி, இந்த அளவு எங்களோட இரக்கமுள்ள அல்லாஹ்வுடைய தூதர், எங்களுக்கு தலைவர், அவங்களோட உம்மத்தாக நாங்க இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நாங்க கொடுப்பன வச்சுக்கணும், கொடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக அல்லாஹ் ஆறாவதாக சொல்ற விஷயம்தான், யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், அல்லாஹு தஆலா உங்களுக்கு முன்னால என்ன இருக்குதுன்றதையும் உங்களுக்கு பின்னால என்ன இருக்குதுன்றதையும் அல்லாஹ் தான் அறிவான்றான். படைச்ச ரப்பு வல்ல ரஹ்மானுடைய ஆறாவது தன்மையை ஆயத்துல் குர்சி தெளிவுபடுத்துது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, வமா நதனஸ்ஸலு இல்லா பி அம்ரி ரப்பிக், அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டே தவிர நான் உங்களிடத்துல வரலன்னு சொல்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். லஹு மா பைன ஐதீனா, எங்களுக்கு முன்னால இருக்கிறதும், வமா கல்ஃபனா, எங்களுக்கு பின்னால இருக்கிறதும், வமா பைன தாலிக், இந்த ரெண்டுக்கு நடுவுல இருக்கிறதையும் அல்லாஹு தஆலா தான் அறிவான். அந்த அறிவு அவனுக்கே உரியது. வமா கான ரப்புக நசியா, உங்களோட ரப்பு மறந்தவனாக இருக்கான் என்று நீங்க நினைச்சு கொள்ளவானம். சூரத்துல் மரியம் 64வது வசனம் திட்ட தெளிவாக எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அறியாம இந்த உலகத்துல எந்த ஒன்றும் நடக்கிறது இல்ல. அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், வ இன்தஹு மஃபாத்திஹுல் கைப் லா யஅலமுஹா இல்லாஹு, திட்ட தெளிவாக சொல்றான், இந்த உலகத்துல மறைவான விஷயங்கள் எல்லாத்தையும் அறியக்கூடிய ரப்பு வல்ல ரஹ்மான் அல்லாஹ் மட்டும்தான் என்றது அல்லாஹு தஆலா சொல்றான். வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, இந்த உலகத்துல ஒரு காஞ்ச மரத்துல இருந்து ஒரு இலை உழுவுறதுண்டா கூட அது எந்த இடத்துல எப்படி எந்த நிலைமையில உழுவணும் என்றதையும் அல்லாஹு தஆலா தான் அறிவான். அவன் அறியாம அந்த இலை கூட கீழே உலாது என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லி கொண்டிருக்கிறான். கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அடுத்ததாக நாங்க பார்த்தோம் என்று சொன்னா அல்லாஹு தஆலா சொல்லும் போது, இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ, 5 விஷயங்களை அல்லாஹு தஆலா சொல்லி கொண்டிருக்கிறான். கியாமத்துடைய நாள் எப்போது வரும்? அந்த அறிவு அல்லாஹ்விடத்துல தான் இருக்குதுன்றத அல்லாஹ் திட்ட தெளிவாக சொல்றான். கியாமத்துடைய நாள் இந்த நாள்ல தான் வரும்னு சொல்லி இருந்தால் இந்த உம்மத்து என்ன செய்யும் தெரியுமா? இந்த உம்மத்து என்ன செய்யும் தெரியுமா? கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அப்படி ஒரு நாள் அல்லாஹ் குறிச்சு வச்சிருந்தானண்டா, இந்த டேட்ல தான் கியாமத்து வரும்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருந்தானண்டா, அந்த காலத்துல நாங்க உசுறு வாழ்ந்தோம்டா, அந்த நாள் கிட்டவாகி என்ன செஞ்சிருவோம்? இபாதத்தாலியாக மாறிடுவோம். அதுக்கு முன்னால எல்லாம் எங்கட பாவங்கள்லயே கழிஞ்சிக்கும். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், வயுனஸ்ஸிலுல் கைஸ், எந்த ஏரியாவுக்கு எந்த நேரத்துல எத்தனை மணிக்கு மழையை பெய்ய வைக்கணும்ன்றது அல்லாஹ் தான் அறிவான். அவன் தான் பெய்ய வைக்கிறான்றதை அல்லாஹ் தஆலா சொல்லி கொண்டிருக்கிறான். கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, சில ஊர்களுக்கு மழை தேவைப்படுகிறது, இன்னும் சில ஊர்களுக்கு மழை இல்லை. வானிலை அதிகாரி என்ன சொல்றான்னு சொன்னா நாளைக்கு மழை பெய்யும்ன்றான். இதே முஸ்லிம்கள் என்ன சொல்லுவாங்க? வயுனஸ்ஸிலுல் கைஸ், அல்லாஹ் நாடினா மழை பெய்யும், அல்லாஹ் நாடினா மழை பெய்யாது. ஏன், என்ன காரணம்? அந்த அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் என்று சொல்லி முஸ்லிம்கள் சொல்லுவாங்க, கண்ணியமான முஃமின்கள் சொல்லுவாங்க. அடுத்ததாக அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், கற்புல ஈக்கிற புள்ள எப்படிப்பட்ட புள்ள, மூதேவியா சீதேவியா ஆம்புலியா பொம்புலியான்றதை யாரு சொல்றான்? படைச்சரப்பு வல்ல ரஹ்மான் தான் சொல்லணும். புள்ள பிறந்ததுக்கு பிறகுதான் நம்மளால பார்க்க முடியும் ஆம்புலியா பொம்புலியாண்டு. கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்னைக்கு என்ன செய்யறாங்கண்டா,
ஹாஸ்பிட்டல்களில் மெஷின் போட்டு பார்க்குறாங்க, ஆம்பளை புள்ளையா பொம்பளை புள்ளையான்னு சொல்லி. அவன் ஆம்புலன்றா பொம்புல பிறக்குது, பொம்புலன்றா ஆம்புல பிறக்குது. சம்டைம் என்ன செய்ய வரும், அவன் சொல்ற விதத்துல ஆம்புலண்டா ஆம்புல புள்ள பிறக்கிற வரும், பொம்புலண்டா பொம்புல புள்ள பிறக்கிறது வரும். இது யாருடைய அறிவுல உள்ளது? எங்களுக்கு தெரியும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருத்தண்ட அறிவுல உள்ளது மட்டும்தான் என்று சொல்லி நாங்க சொல்லுவோம். கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாட அறிவுல இல்லாத எந்த ஒன்றும் இந்த உலகத்துல இல்லை. எல்லா வஸ்துக்களும் எங்கட உள்ளத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், நாங்கள் வெளியால் என்ன சொல்கிறோம்ன்றது இந்த உலகத்தில் உள்ள மஹ்லூக்குகளுக்கு, படைப்பினங்களுக்கு கேட்கும். உள்ளால என்ன நினைக்கிறோம்ன்றது எங்களுக்கும் ரப்புக்கும் மட்டும்தான் தெரியும் என்று சொல்லக்கூடியவங்க முஸ்லீம்கள், முஃமின்கள். அல்லாஹ்ட இல்முல உள்ளதுதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்குது. அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா. நாளைக்கு நீ என்ன சம்பாதிப்பா என்றதையும் அல்லாஹ் தான் சொல்லணும். அவனுக்கு தான் அந்த அறிவும் தெரியும் என்றதை அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கிறான். அந்த சம்பாத்தியம் ஹலாலா, அந்த சம்பாத்தியம் ஹராமான்றதை அல்லாஹ் தான் அறிவான். அந்த அறிவு உனக்கு இல்ல. அடுத்ததா அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், வமா தத்ரி நஃப்ஸும் பிஅய்யி அர்தின் தமூத். எந்த பூமியில எந்த நேரத்துல நீ மரணிக்கணும் என்றதையும் அல்லாஹு தஆலா தான் அறிவான். அல்லாஹ் தான் அறிவான். இன்றைக்கு நாங்க பார்த்தோம் என்று சொன்னால், பள்ளத்தாக்குக்கு கீழால பஸ் விழுந்து அந்த பஸ்ல உள்ளவங்க எல்லாரும் வஃபாத் ஆயிருவாங்க, மௌத்தா பேத்துருவாங்கன்னு நாங்க தெரிஞ்சிருந்தோம் என்று சொன்னா, அந்த பஸ்ல யாராச்சும் ஒருத்தங்க ஏறி இருப்பாங்களா? யாருமே ஏறி இருக்க மாட்டாங்க. ஃப்ளைட்டு கீழே விழுந்து வெடிச்சு சாகுது. இந்த ஃப்ளைட்டு கீழே விழுந்து வெடிக்கும்ட்டு நேரத்தோட தெரியுமாக இருந்தா ஏறிடுவானா அந்த ஃப்ளைட்ல உள்ளவன்? ஏறிட மாட்டான். காரணம் என்ன? அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் அவன் ஏறுனா. அவனுக்கு அது தெரியல. இன்றைக்கு ஏண்ட எக்ஸ்பைரி டேட் அவனுக்கு தெரியல. இதான் பிரச்சனை. இது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அந்த அறிவு உயிக்குது. இன்னல்லாஹ அலீமுன் கபீர். அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், அல்லாஹு தஆலா தான் மிகவும் பெரிய அறிவாளி, கபீர், உள்விளங்கி அறியக்கூடிய அறிவு அல்லாஹ்விடத்துல மட்டும்தான் இருக்குது. உனக்கு ஒன்றுமே இல்லடா வாப்பாண்டு அல்லாஹு தஆலா என்ன சொல்லிட்டான்? சுருக்கமா சொல்லி முடிச்சிட்டான், வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். உனக்கு ஒன்றுமே தெரியாது, படைச்சரப்பு வல்ல ரஹ்மானுக்கு தெரியும் என்றதை அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால கூறுறான். இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ. இந்த வசனத்தை அல்லாஹ் சூரா லுக்மான் 34வது வசனத்துல சொல்லி கொண்டிருக்கிறான். சூரா லுக்மான் எங்களுக்கு தெளிவுபடுத்துது. அடுத்ததாக நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய 7வது தன்மையை ஆயத்துல் குர்சி பேசுது. வலா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. அல்லாஹு தஆலா என்ன சொல்றான் தெரியுமா? ஒருத்தர் அவருக்கு அறிவு போய்த்து சேரணும் என்று யார் நாடணும்? அல்லாஹ் நாடணும். அல்லாஹ்வுடைய இல்முல இருந்துதான் உனக்கு இல்மு கிடைக்குது. எல்லா மறைவான விஷயங்களையும் அறிஞ்சவன் அல்லாஹ். அந்த மறைவான விஷயங்கள் இருந்து அல்லாஹ் என்ன செய்வான் என்றால் மக்களுக்கும் கொடுப்பான் என்றதை திட்ட தெளிவாக சூரத்துல் ஜின் சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட விஷயத்தை நாங்க எடுத்து பார்த்தோம் என்றால், ஆலிமுல் கைபி ஃபலா யுظஹிரு அலா கைபிஹி அஹதா. அல்லாஹு தஆலா அவனுடைய மறைவான அறிவை, அந்த மறைவாக அவன் அறிஞ்சி வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள்ல சிலத அவன் யார் மூலமாகவும் வெளிப்படுத்த மாட்டான். இல்லா மனிர் தலாவிர் ரசூலின். அவன் ரசூல் மூலமாகவே தவிர அல்லாஹு தஆலா ரசூல்மார்கள் மூலமாக மறைவான சில விஷயங்களை வெளிப்படுத்துறான் என்றதை குர்ஆன் திட்ட தெளிவாக சொல்லுது. அந்த விஷயம் எங்களுக்கு மறைவாக இருக்குது, அல்லாஹ்வுடைய இல்முல இருக்குது. எங்களுக்கு மறைவாக இருக்கிறதுனால தான் நாங்க மறைவான ஞானம் சொல்றோம். கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்க மிம்பருக்கு மேலே குத்பா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. குத்பாவை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் எழும்பி கேட்கிறாரு, இந்த உலகத்துல யாரு அறிவாளி? சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்க சொன்னாங்க, நான் தான் அறிவாளின்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நான் தான் அறிவாளி என்று சொல்லி சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்களை பார்த்து ரப்புல் ஆலமீன் சொல்றான், இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒருத்தர் இருப்பாரு, நீங்க போய் தேடுங்க, தேடி பாருங்கன்றவரை. யார?
ஹலிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்களை தேடி போங்கன்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்க ஹலிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்களை தேடி போறாங்க. அவங்கள சந்திச்சாங்க. அதுக்கு பின்னால ரெண்டு பேரும் பயணம் செய்ய தொடங்குறாங்க. எங்க? ஒரு கப்பல்ல பயணம் செய்ய தொடங்குறாங்க. அந்த கப்பல்ல ஒரு ஓரத்துல ஒரு சிட்டுக்குருவி என்ன செய்து? ஒரு சிட்டுக்குருவி அந்த சிட்டுக்குருவியோட சொண்டால 2 டொட்டு தண்ணி எடுக்குது. ஹலிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்க சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்கள பார்த்து சொல்றாங்க, ஏண்டையும் உங்கடையும் இல்மு இருக்குதே, அந்த சிட்டுக்குருவிட வாயில எடுத்த தண்ணீட அளவுதான்ன்றாங்க, அந்த அளவும் கிடையாதுன்றாங்க. கண்ணியமான உறவுகளை, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஏண்ட உங்களோட பார்வையில எங்கட அறிவுதான் பெருசுன்னு நாங்க விளங்கி கொள்வோம். அதை விடவும் மிகவும் பிரம்மாண்டமானதுதான் அல்லாஹ்வுடைய இல்மு. இந்த சம்பவத்துல இருந்து அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு படிச்சு கொடுக்கிறான். அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், வ ஃபௌக குல்லி தி இல்மின் அலீம், ஒவ்வொரு அறிவாளியை விடவும் மிகவும் அறிவாளி ஒருத்தங்க இருக்கத்தான் செய்றாங்க. அந்த அறிவாளிகள்ல மிகவும் பெரிய அறிவாளி கடைசி தீர்ச்சியை எத்திட்டால் அது அல்லாஹ்வாகத்தான் இருக்கும், வேற எவனுக்கும் கிடையாதுன்றதை அல்லாஹ் சொல்லி முடிச்சிட்டான். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், 8வதாக அல்லாஹ்வுடைய அந்த சிஃபாத்தை, அந்த தன்மையை ஆயத்துல் குர்சி சொல்லி கொண்டிருக்குது. வசிஅ குர்சியுஹுஸ் ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹு தஆலா இந்த வானங்களை பூமியை விசாலமாக படைச்சிக்கிறான். அந்த விசாலமான வானங்கள் விசாலமான பூமியை விடவும் அல்லாஹ்வுடைய குர்சி விசாலமானது. அல்லாஹு தஆலா திட்ட தெளிவாக சொல்றான். சூரா பக்ரால ஆயத்துல் குர்சி எங்களோட பேசுது. எந்த அளவுக்கு விசாலம் தெரியுமா? இந்த 7 வானங்கள் 7 பூமிகள், 7 வானங்கள் 7 பூமிகள், மொத்தமாக இந்த உலகம் முழுக்க அதை சுருட்டி நாங்க குர்சிக்கு மேல வச்சோம் என்று சொன்னால் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு வெட்ட வெளி கிரவுண்ட்ல, ஒரு மைதானத்துல ஒரு சின்ன வளையத்தை கொண்டு போய் நாங்க வச்சதை போல இருக்கும். அந்த அளவுக்கு விசாலம். அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய விசாலம் எப்படி தெரியுமா? இந்த குர்சியை கொண்டு போய் நாங்க அர்ஷுக்கு மேல வச்சோம் என்று சொன்னால் இந்த அர்ஷினுடைய விசாலம் யாருக்கும் தெரியல, அல்லாஹு தஆலாவுக்கு மட்டும்தான் அந்த அறிவு இருக்குன்னு சொல்றாங்க. கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த குர்சியை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு மேல வச்சால் ஒரு கிரவுண்ட்ல ஒரு மோதிரத்தை வச்சால் எப்படி இருக்கும்? கண்ணுக்கு விளங்குமா? கண்ணுக்கு விளங்காது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷ் விசாலம். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், ரப்புல் அர்ஷில் அலீம், பிரம்மாண்டமான அர்ஷுக்கே ரப்பு அல்ல ரஹ்மான் ரப்புல் ஆலமீன் தான் என்றதை அல்லாஹு தஆலா திட்ட தெளிவாக சொல்றான். அடுத்ததாக நாங்க பார்த்தோம் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய 9வது தன்மை இந்த ஆயத்துல் குர்சி சொல்லப்படுது. வலா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா வலா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா, இந்த ரெண்டையும் பாதுகாக்கிறது அல்லாஹ்வால முடியாதுன்றது இல்ல, அல்லாஹு தஆலா பாதுகாக்கிறான். அல்லாஹு தஆலாவால முடியாதது என்று ஏதாவது ஒன்று இருக்கா? ஒன்றுமே இல்ல. கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்துல கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய கட்டெரும்புக்கும் நேரம் தவறாம உணவளிக்க கூடியவன் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ரப்புல் ஆலமீன். இவனால முடியாதது ஏதாச்சும் ஒன்று இருக்குதா? கல்லு மலை பாறை, அந்த பாறையை 2ஆ பொளந்தா ஒட்டக குட்டி வெளியே வருகுது. இந்த செயலை இந்த உலகத்துல யாராலும் செய்ய முடியுமா? அல்லாஹ் செஞ்சு காட்டினான். எத்தனையோ மைல் கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கக்கூடிய சந்திரனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக பொளக்க வச்ச ரப்புல் ஆலமீன். இவனை விடவும் குதிரத்துள்ளவங்க வேற யாராச்சும் இருக்காங்களா? கிடையவே கிடையாது. இப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனுக்கு அவன் அர்ஷையும் குர்சியையும் பாதுகாக்கிறதா கஷ்டம்? கண்ணியமான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அவன் இந்த மக்களை பாதுகாக்கிறது. இந்த உலகத்துல நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் கொமாண்டர்ஸ், அதே போல ஆர்மி நேவி, முப்படை என்று சொல்லுவோமே, இந்த முப்படையினரையும் கொண்டாந்து என்ன செஞ்சோம்டா, ஒருத்தருக்கு பாதுகாப்பாக போட்டா, உலகத்துல உள்ள முப்படையையும் கொண்டாந்து ஒருத்தருக்கு பாதுகாப்பாக நாங்க வச்சோம் என்று சொன்னால்
அந்த ஒருத்தருட உசுரை எடுக்கிறதும் அல்லாவுக்கு ஈஸி தான். இந்த முப்படை ஒன்றும் என்ன அல்லாவுக்கு பெரிசில்ல. ஒரு செகண்ட்ல அல்லாஹ் அழிச்சிருவான். அந்த நேரமும் அல்லாவுக்கு மிச்சம். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனுக்கு தான் இந்த அரிசையும் குர்சியையும் பாதுகாக்கிறது கஷ்டமா? பாதுகாக்கிறது கஷ்டம் இல்லை. அவன் பாதுகாக்காம உடவும் மாட்டான்ன்றதை அல்லாஹ் திட்ட தெளிவாக எங்களுக்கு சொல்லி காட்டுறான். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லும் போது அவனுடைய வல்லமையை அல்லாஹ் சொல்றான். ஆயத்துல் குர்சி 10வதாக அவனுடைய வல்லமையை பேசுது. வஹுவல் அலியுல் அதீம். அல்லாஹ் தான் உயர்த்தியானவன், அல்லாஹ் தான் பிரம்மாண்டமானவன், கண்ணியமானவன் என்றதை அல்லாஹு தஆலாட சிஃபத்தாக ஆயத்துல் குர்சி எங்களுக்கு தெளிவுபடுத்துது. இப்படிப்பட்ட ஆயத்துல் குர்சியை வச்சு அல்லாஹ்ட்ட நாங்க கேட்டோம் என்ற அல்லாஹ் தருவானா மாட்டானா? நிச்சயமாக சத்தியமாக தருவான். கேட்டால் கிடைக்காதது எந்த ஒன்றும் இல்லை. நாங்க கேட்காததுல தான் குறைக்குதே ஒழிய அல்லாஹு தஆலா தரலன்னு சொல்லி எந்த ஒன்றும் இந்த உலகத்துல இல்ல. கேட்டா அல்லாஹ் தருவான், கேட்டால் கிடைக்கும், தட்டினால் திறக்கப்படும் என்றதுதான் உண்மையான விஷயம். ஆக கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட இந்த ஆயத்துல் குர்சிய நாங்க என்ன செய்யறோம் என்று சொன்னா தொழுகையில ஓதுறதுக்கு மறுக்கிறோம் இல்லையா? எங்களுக்கு 5 நிமிஷமும் தேவையில்லை, 2 நிமிஷம் போதும் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுறதுக்கு. தூங்குற நேரம் தொழுகைக்கு பின்னால, 5 நேர தொழுகைக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களே, 5 நேர தொழுகைக்கு பின்னால யார் ஆயத்துல் குர்சியை ஓதி வர்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுக்கறான் தெரியுமா? அவங்க அந்த தொழுகையை தொழுது முடிச்சுட்டு மரணிச்சால் மவுத்து மட்டும்தான், மரணிச்ச உடனே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. மரணிச்ச உடனே சொர்க்கத்துக்கு போய்த்துருவாங்க. மவுத்து மட்டும்தான் அவங்களுக்கு தடை என்று சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு உலகத்துல நாங்க பார்க்கிறோம், அந்த சூனியம் இந்த சூனியம், அந்த கண்ணூறு இந்த கண்ணூறு, அடுத்ததாக ஜின் பிடிச்சி சைத்தான் பிடிச்சி பேரஞ்சின்னு சொல்லுவோமே, இதுக்கெல்லாமே காரணம் என்ன? ஆயத்துல் குர்சி எங்களை விட்டு தூரமாகினதுதான். ஆயத்துல் குர்சியை விட்டு நாங்க தூரமாகினதுதான். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, யார் இரவு நேரத்தில் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு தூங்குறாங்களோ காலை வரையில மலாயிக்காமார்கள்ல ஒருத்தர் அல்லாஹு தஆலா பொறுப்பாக வைப்பான். அந்த ஆயத்துல் குர்சி அவருக்கு போதுமானதாக மாறிடும் என்று சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனைத்து ஷைத்தான்களை விட்டும், அனைத்து கெட்ட ஜின்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கிறான் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு தூங்குறவர்கள். இன்றைக்கு எங்கள 2 நிமிஷம் எடுத்து இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எதெல்லாம் கேட்டோமோ அதன்படி இஹ்லாஸோட அமல் செய்யறதுக்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.